அதுவும் குறிப்பாக இந்த ஒரு 20 வருஷமாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 34 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 34 ஆண்டுல இந்த கடைசி ஒரு 10-15 வருஷத்தை நான் பார்க்கிறேன். இந்த வசனத்துக்கான அந்த காரியங்கள் குறைந்து கொண்டே போகிறது. சபை வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதில்லை, அதன் மேல் அஸ்திவாரம் போடப்படுகிறதில்லை. கொஞ்ச காலம் சபை தீர்க்க தரிசனங்கள் மேல் அஸ்திவாரம் போட்டது. அதற்கு பிறகு கொஞ்ச காலம் ஆராதனைகள் மேலே அஸ்திவாரம் போட்டது, அற்புத அடையாளங்கள் மேலே போட்டது. இப்பொழுது சபை ஆசீர்வாதத்தின் மேலே அஸ்திவாரம் போட்டிருக்கிறது. எதின் மேல் அஸ்திவாரம் போட்டாலும் சபை நிற்காது. வசனத்தின் மேல் அஸ்திவாரம் போட்டால் மட்டுமே சபை நிற்கும். அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கணும். எல்லாம் சபைக்கு தேவை. அற்புதம் தேவை, தீர்க்க தரிசனம் தேவை, ஆராதனை தேவை, அத்தனையும் தேவை. ஆனால் அஸ்திவாரம் என்பது வசனமாய் மட்டும்தான் இருக்க வேண்டும். வசனத்தில் இல்லாத சபையும், வசனத்தில் இல்லாத ஊழியக்காரனும், வசனத்தில் நிற்காத விசுவாசியும் நிலை நின்றதாக சரித்திரமே கிடையாது. ஆனால் வசனத்துக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால், அதனுடைய சத்தியத்தை, உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால், அது எல்லா நிலையிலும் உங்களை காப்பாற்றிவிடும். அந்த வசனத்தை நீங்கள் உறுதியாய் நம்பாததுனாலதான் இந்த கடைசி காலத்துல சபை இவ்வளவு பிரச்சனையை சந்திக்குது. நான் வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்லவில்லை, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் கல்லறையில் தொடங்கின மார்க்கம், அங்கிருந்து ஆரம்பிச்சோம். அதனால சபைக்கு உபத்திரவம் எப்பொழுதும் உண்டு. உபத்திரவப்படுத்தினவர்கள் தொலைந்து போவார்கள், ஆனால் உபத்திரவப்பட்ட சபை நிற்கும். அதை பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. ராஜாக்கள் வருவார்கள், ராஜகுமாரத்திகள் வருவார்கள், ராஜ்ய பாரங்கள் வரும், அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவினுடைய சபை நிலை நிற்கும். அப்படி இருக்கும் பொழுது உள்ளிருந்து வரக்கூடிய பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை, ஆவிக்குரிய பிரச்சனை. வசனத்துல ஒரு விதமான தொய்வு. கடைசி காலத்துல இந்த வசனத்தை வாசிக்காதபடி, அல்லது வாசித்தாலும் ஒரு கடமைக்காக வாசிக்கிற கூட்டம் பெருகிவிட்டது. முந்தையெல்லாம் வசனத்தை வாசித்து விட்டால் அதனுடைய காரணத்தை கேட்பார்கள். சபைக்கு போயிட்டு வந்த உடனே என்ன செய்தி, என்ன கொடுத்தாங்க அப்படிலாம் கேட்பாங்க. இப்ப எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. கொடுக்கறவங்களும் டிஜிட்டலா இருக்கிறாங்க, கேட்கறவங்களும் டிஜிட்டலா இருக்காங்க. சோ அதனால இவங்களுக்கும் டிஜிட்டல்னா காத்துல பேசுறது. சோ கேட்கறவங்களும் காத்துல வாங்குறாங்க, சொல்றவங்களும் காத்துல சொல்றாங்க. சோ காத்துல வாங்கி காதல விட்டுறாங்க, அவ்வளவுதான் விஷயம். வசனம் நிலை நிற்கிறதில்லை. இப்போ இருதயத்துக்குள்ள போய் அது அஸ்திவாரப்படுகிறதில்லை. அதனுடைய விளைவு என்ன? சபை வசனத்துக்குள் இல்லை. நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பெரும்பான்மையான சபை. அப்படி இருக்கும் பொழுது அந்த வசனத்துல விசுவாசம் இருந்தால்தான் வருகைக்கு காத்திருக்க முடியும். அப்பதான் நமக்கு அந்த விசுவாசமே வரும். கேள்வினாலே விசுவாசம் வரும். அப்போ இந்த வருகைக்கான காரியங்களை நாம் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் ஒரு தொய்வு வரும், அல்லது நாம் கொஞ்சம் பலவீனப்படுவோம் என்று அறிந்ததால் தான் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இந்த கேள்வியை கேட்க வைக்கிறார். உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்க வைக்கிறார். அதனால அந்த அடையாளங்களையும் சொல்லுகிறார். இந்த அடையாளங்கள்லாம் எப்ப சொல்லப்படும் நல்லா கவனிச்சீங்கன்னா, மல்கியால இருந்து மத்தியாயி வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 430 வருஷம் சொல்லுவாங்க. கரெக்டா 400 வருஷம் சொல்லுவாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துக்கு பேர் இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. இருண்ட காலத்தில் இருக்கும் பொழுது வானசாஸ்திரிகளுக்கு ஒரு அடையாளம் தோன்றியது. வானத்திலே அவர்கள் நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு வந்தாங்க. அப்போ இந்த அடையாளம் எப்ப தேவைப்படும்னா, வசனம் இல்லாமல் ஒரு இருண்ட காலம் இருக்கும் போது ஜனங்கள் அப்படியே ஒரு இருளுக்குள்ள இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த விதத்தில் ஆண்டவர் பேசுவார்னா, அதில் ஒரு விதம் அடையாளங்களை கொண்டு பேசுவார். அதே மாதிரி தான் இந்த கடைசியா சில வருஷங்களாக சபை ஒரு இருண்ட காலத்துக்குள் போய் கொண்டிருக்கிறது. வசனம் ரொம்ப குறைவா இருக்கிற காலத்துக்கு போறதுனால இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, தம்முடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார் இருக்கு மார்க்கல. அதன் அடிப்படையில் இப்பொழுது அடையாளங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த அடையாளங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கூட்டம் அவர்கள் வருகைக்கு ஆயத்தப்படும். இந்த அடையாளங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், வசனம் என்ன எழுதி கொடுத்தாரோ அது உண்மை, அது தீர்க்க தரிசனம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இப்ப கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆமா இந்த வசனம் எல்லாம் உண்மைதான், கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் நடக்குது அப்படின்னு நாம் அந்த வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு தான் இந்த அடையாளங்கள் கொடுக்கப்படுது. அதனாலதான் சீஷர்கள் அடையாளங்களை கேட்கிறார்கள். இயேசுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, அவர் அடையாளங்களை சொல்லுகிறார். அந்த அடையாளங்கள் பல விதமா இருக்கிறது. சிலது வெளியரங்கமா இருக்கிறது. இப்போ கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி எதிர்ச்சிகள் இதெல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. சிலது தியானிக்க வேண்டியதா இருக்கிறது. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதை 24 தான் சொல்றேன், 32, 33 இருக்கிறது. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள்,
அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படையா அடையாளத்தை சொல்லல. முதல்ல 4வது வசனத்துல 8வது வசனம் வரைக்கும் 24 வாசிச்சீங்கன்னா வெளிப்படையா அடையாளங்களை சொல்லுது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், இதெல்லாம் அப்படியே இருக்கு. அதே நேரத்துல போக போக பின்னாடி வர 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 பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், இதெல்லாம் தியானிக்கணும். இது வெளியரங்கமா இல்ல. இன்னும் கொஞ்சம் போக போக ஓமையா பேசுறாரு 32, 33. அப்ப அந்த ஓமை என்பது பரலோகத்தின் ரகசியம் என்று மத்தேயு 13, 10, 11 வசனம் சொல்லுகிறது. அப்படி அந்த ஓமைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் நாம் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஏன்னா இதெல்லாமே அதுக்கு சொன்ன பதில். அந்த மத்தேயு 24:3 சீஷர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான் அங்க இருக்கிறது. ஒவ்வொன்றுமே இயேசு சொல்ற பதில் தான். எதுக்கான பதில்? வருகைக்கான, முடிவுக்கான அடையாளம். அப்போ ஒரு அடையாளம் என்ன அங்க சொல்லுது, தியானிக்க வேண்டிய அடையாளம் அல்லது பரலோக ராஜ்யத்தினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இந்த ஓமை என்று சொன்னால் பரலோகத்தின் ரகசியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் மத்தேயு 13, 10, 11. அப்போ இந்த அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதுக்குள்ள என்ன பரலோகத்தின் ரகசியம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த அத்திமரம் என்பது எதற்கான ஒரு அடையாளமாய் இருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. எரேமியாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவ்விடத்துக்கு கொண்டு வந்த யூதர்களை நல்ல அத்தி பழத்திற்கு ஒப்பிடுவேன். அதே மாதிரி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல அவர் திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டார். மத்தேயு 24, 21ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, அவர் ஒரு அத்தி மரத்தை கண்டு அதை சபித்தார். அப்ப இந்த அத்தி மரம் என்பதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தினுடையதான அந்த அமைப்பு, ஜியோகிராபிக்கல் என்று சொல்வார்கள், இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேலுடைய வம்சத்தை குறிக்கிறது. ஏசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, இதோ மகா செழிப்பான மேட்டிலே எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அந்த திராட்சை தோட்டம் யார் என்றால், அதே தொடர்ந்து நீங்கள் வாசித்துக் கொண்டு வரும்போது இஸ்ரவேலின் வம்சமே, யூதா மனுஷரே என்று சொல்லுகிறது. இந்த அத்திமரத்துக்கு என்ன அடையாளம் என்றால், இஸ்ரவேல் தேசம் என்று அடையாளம். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆண்டவர் ஒரு ஓமை, ஒரு பரலோகத்தின் ரகசியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அது கடைசி காலத்தில் துளிர்விடும், உருவாகும், அதற்கு இளங்கிளை தோன்றி. இளங்கிளை என்று சொன்னால் ஏசாயா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படியும், சகரியாவின் புத்தகம் 4வது வசனத்தின்படியும், 4ஆம் அதிகாரத்தின்படியும் இளங்கிளை என்பது இயேசு கிறிஸ்து அல்லது ஒரு ராஜாவை குறிக்கிறதான ஒரு காரியம். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் தேசத்திலே, அத்திமரத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு இளங்கிளை தோன்றி தொழிலிடும் பொழுது, முதலாக இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜா வருகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏறக்குறைய ஒரு இயேசு சொல்ற காலத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு முன்னாடியே ஒரு 1000 வருஷமாக அவர்களுக்கு ராஜா கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வேதாகமத்துல சிதேக்கியா ராஜா என்று ஒருவர் இருந்தார். அவர் கண்கள் குருடாக்கப்பட்டு விலங்கிடப்பட்டு நேபுகாத் நேச்சாரால் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த ராஜாவோடு கூட இஸ்ரவேலுக்கு வெளியரங்கமான அபிஷியல் ராஜா காரியம் முடிஞ்சிடுச்சு. அதற்கு பிறகு இஸ்ரவேலுக்கு ராஜாவே கிடையாது. அதற்கு பிறகு ஒரு இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் இஸ்ரவேலின் மட்டுமல்ல சகல பூமிக்கும் ராஜாவாய் இருக்கிறார். ஆனால் அபிஷியலாக அவர் ஆர்டர் பண்ணப்படல, அதாவது கிரீடம் வைத்து இஸ்ரவேலை ஆட்சி பண்ணவில்லை. அதற்கு பிறகு நீங்கள் வந்த எந்த கவர்மெண்ட்டும் எந்த ஒரு காரியமும் இஸ்ரவேல்ல ராஜா, அதாவது பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்டோ உருவாகவில்லை. ஏறக்குறைய 3000 வருஷமாக இயேசு சொல்லி இப்போ 2000 வருஷமாக இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை. அப்படி இருக்கும்போது இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலிலே ராஜா வருகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது அது வசந்த காலம், கடைசி காலம் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜா வருகிறது எந்த காலகட்டம், அதை ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அது ஏதோ யூதர்களுக்கு சொல்லப்பட்டது போலவோ அல்லது இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட அடையாளம் போலவோ அல்லவா இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, நீங்க ரொம்ப தெரிஞ்ச வசனம், உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச வசனம், இன்னும் சொல்ல போனா வாக்குத்தத்த வசனம், இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு வெளிப்படுத்தல் 3:20 இருக்கு. இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இந்த வாசப்படிக்கு இயேசு எப்ப வர்றாரு நீங்க பார்க்கணும். அதே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு இருக்கிறது.
இந்த 7 பொன் குத்து விளக்குகள் என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் அப்படின்னு இருக்கு. சபைகளுக்கு நடுவிலே உலாவிக் கொண்டிருந்த இயேசு ஒரு நாள் சபையின் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். எங்கன்னு பாத்தீங்கன்னா கடைசி சபையின் காலத்துல, லவோதிக்கேயா சபையின் காலத்துல வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். எப்போ இந்த லவோதிக்கேயா சபை காலம் வரும், எப்போ அவர் வாசப்படியில வந்து கதவை தட்டுற காலம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான அடையாளம் தான் மத்திய 24 நீங்க வாசிச்சது. இவையெல்லாம் சம்பவிக்கும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். அப்போ இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ராஜா வந்து, நம்ம காலத்துல சொன்னா பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் வந்து அதற்கு ஆர்டர் பண்ணப்பட்டு அவர் வந்து அங்க உட்காருகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு சபையின் வாசல் அருகே வந்து விட்டார், வருகைக்கான கடைசி நிமிஷம் அது அப்படின்னு அர்த்தம். இந்த தீர்க்க தரிசனம் தான் நமக்கு தேவை. இஸ்ரவேலுக்கு ராஜா வந்தாலும் ராஜா வராவிட்டாலும் நமக்கு அவசியம் இல்லை. நாம் ராஜாக்களும் ஆசாரியமே அழைக்கப்பட்டவர்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதை நாம் ஏன் பார்க்கிறோம், இஸ்ரவேலை வைத்து நாம் ஏன் பார்க்கிறோம் என்றால், அங்கே அந்த காரியம் நடக்கும் போது இங்கே இது நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு ஒரு ராஜா வருகிற காலத்துல நான் வாசல்கிட்ட வந்து சபையை அழைத்துக் கொண்டு போவேன் என்று அர்த்தம். வாசப்படிக்கு வந்து கதவை தட்டுறது சபையை கூட்டிட்டு போறதுக்கு அர்த்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நேசர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார், மணவாட்டியை அழைத்துக் கொண்டு போக வந்த காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியே இயேசு கிறிஸ்து வருகிற காலம், இஸ்ரவேலிலே ராஜா வருகிற காலம், அவர் வாசப்படியில் நின்று மணவாட்டியை கொண்டு போகிற காலம் எல்லாம் ஒரே காலம் என்று பார்க்கிறோம். சரி, இந்த காலகட்டம் எப்பொழுது வந்தது, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 1948 மே மாசம் 14ஆம் தேதி மத்திய 24, 32, 33 துல்லியமாய் நிறைவேறியது. இது அப்பொழுது நடந்ததான காரியம். The state of Israel is born. அதாவது 1948 வந்த பேப்பர் இது. மே மாசம் 14ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, இது ஒரு தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற அளவையெல்லாம் தாண்டி நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத அற்புதம் இது. என்னன்னா, ஒரு 1850 வருஷமாக ஒரு தேசம் இல்லை, அப்படி ஒரு தேசமே பூமியில இல்லை, ஒரு பெயரே இல்லை. 1850 வருஷமா அப்படி ஒரு தேசம் மீண்டும் அதே ஸ்தானத்தில் வந்து நிற்கிறது. அந்த இடத்துல வந்து அப்படியே நிக்குது. இதை செய்ய ஒரே ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அது சர்வ வல்லமையுள்ள தேவனால் மட்டும்தான் முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் உருவாக்குவார், அவர் இடித்தும் போடுவார். ஆண்டவர் சொன்னபடி அவர்கள் தவறு செய்தார்கள், சிதறி போக பண்ணினார். 1850 வருஷம் கழிச்சு கடைசி காலத்தில் திருப்பி கொண்டு வருவேன் என்றார். இந்த வசனம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். அதுல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடின்னு இருக்கும். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு முதலாக 1948 மே மாசம் 14ஆம் தேதி பிரதமராக வந்தவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டேவிட் பென் கூரியன் என்பதாகும். இவர்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவாக வந்தவர். வேதம் சொன்னபடி துல்லியமாக அப்படியே இவர் பெயர் டேவிட் பென் கூரியன். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். ஆனால் அற்புதமாய் அதே காரியம் என்ன கோஇன்சிடென்ஸ் என்று கேட்டீங்கன்னா, 48 வந்த முதல் ராஜாவுடைய பெயர் டேவிட், தாவீது என்பதாகும். 1850 வருஷம் கழித்து கர்த்தர் சொன்னபடியே துல்லியமான தீர்க்க தரிசனம். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், உங்களுக்கு கடைசி காலம் அதெல்லாம் இல்ல அப்படிலாம் பயமுறுத்துறாங்க, நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சொல்றேன், பயப்பட வேண்டாம். கடைசி காலம் சொன்னா ஏன் பயப்படணும்? நீங்க யோசிச்சு பாருங்க, கடைசி எக்ஸாம்னு சொன்னா பையன் பயப்படுவானா? இன்னையோட எக்ஸாம் முடியுது அப்படின்னா பையன் பயப்படுவானா சந்தோஷப்படுவானா? ரொம்ப சந்தோஷப்படுவான் இல்லையா? இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடியுது, நாளைக்கு நமக்கு வர வேண்டிய காசு வருது, பயப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷம் தானே படுவீங்க. இது வரைக்கும் வராத வண்டி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது, நாளைக்கு கிளம்பி ஊருக்கு போறோம், பயப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா? 2000 வருஷமா பார்க்காத நான் ஆசைப்பட்டு இருந்த எங்க அப்பா என்னை கூட்டிட்டு போக வர போறாரு, ஏன் எனக்கு பயம்? சந்தோஷம் தானே வரணும். அத பத்தி ஏன் பயம் வருது? யார் பயப்படுவா தெரியுமா? எக்ஸாம் வருதுன்னா எவன் பயப்படுவான்? படிக்காதவன் தான் பயப்படுவான். அவனுக்கு போவோமாங்கிற ஒரு பயம் இருக்கு. இயேசு வரும்போது என்ன நடக்குமோ, ஏன்னா அவன் என்ன சேட்டப் பண்ணான்னு அவனுக்கே தெரியும்.
அதனால அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். இயேசு வந்தா போவோமான்ற சந்தேகப்படுவன் தான், பயப்படுவான். அக்கிரமுள்ள அந்த ஊழியக்காரன் எஜமானை குறித்து என்ன செஞ்சானா, பயந்தான் இருக்கு, அவன் தான் பயப்படுவான். ஆனா தகப்பனை கண்டு பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்படாது. ஊர்ல இருந்து அப்பா வர்றாருன்னா பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தானே, சந்திக்க தானே ஆயத்தப்படணும். எவன் பயப்படுறானோ அவனுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்களும் பயப்படாதிருங்கள். வரப்போகிறது சர்வ வல்லமை உள்ள தேவனா இருந்தாலும் உங்களையும் என்னையும் நேசித்து ஜீவனை கொடுத்த தகப்பன் ஒருத்தர் வருகிறார். ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடையாளங்கள்லாம் பார்க்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும். சாராளமா அழகா பாடுவாங்க, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதேம்பாங்க. ஏன்னா அந்த அம்மா ரெடியா இருந்தாங்க, அதனால சொன்னாங்க. இந்த பயம் ரெடியா இல்ல, அதனால சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம், ஏன் வருகை வருதுன்னு ஏன் பயமுறுத்துறீங்க, நீ ஏன் பயப்படுற, வருகைன்னா ஏன் பயப்படுற, இயேசுநாதர் தானே வராரு, உன்னை கண்டு அவர் தான் பயப்படணும், அவரே தைரியமா வராரு. உனக்கு எதுக்கு பயம்? எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு பயம், ஏற்கனவே இருக்க பிரச்சனையில பயம், ஏற்கனவே நிறைய காரியம் செஞ்சு வச்சிருக்காங்க தலைக்கு மேல, அதெல்லாம் கண்டு பயம். அதனால விசுவாசிகள் பயப்படாதிருங்கள், நம்முடைய அப்பா வரார். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் யாராவது இது கடைசி காலம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்க நம்பவே நம்பாதீங்க. அதுக்கு ஒரே ஒரு அடையாளம், மண்ணோட மண்ணா போய் எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரம் நீங்கள் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா ஆண்டவர் கேட்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான் இது. யாரை பத்தின தீர்க்க தரிசனம் கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாளங்களை தொலைத்து தங்கள் யார் என்பதை மறந்து எல்லாத்தையும் இழந்து உலர்ந்த எலும்புகள். நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மனுஷனை இப்படி எங்களை உட்கார வச்சிருக்காங்க, இப்படி உட்கார வச்சிருக்கோம், நாங்க யாருங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா எங்க முகத்துக்கு மேல இருக்கிற சதையோ இந்த சாயலம் தான் காரணம். எல்லாரும் ஒரு நாள் மரித்து புதைச்சாச்சுன்னா 100 வருஷம் கழிச்சு தோண்டி எடுத்தா இதுல எது எம்டி ஜெகன் எலும்புன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த எலும்புகள் ஆயிட்டாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, அடையாளங்கள் தொலைஞ்சு போச்சு. அவங்க ஒரு நாட்டுக்குள்ளேயும் போய் காணாமல் போயிட்டாங்க. ரஷ்யாவுக்கு போனவன் ரஷ்யன் ஆயிட்டான், ஜெர்மனிக்கு போனவன் ஜெர்மன்காரன் ஆயிட்டான். 1850 வருஷம் மொழி போச்சு, இனம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி உலர்ந்த எலும்புகள் ஆயிட்டாங்க, இவங்க திரும்பி உருவாக்கி நிப்பாங்களா? அதே அதிகாரம் 37 எசேக்கியேல் 10:11 சொல்றாரு, அவர்கள் உயிர்த்து ஒரு சேனையாய் நின்றார்கள். அப்படி உருவாகுவாங்களா அப்படின்னு கேட்டா எசேக்கியேல் சொல்றார் ஆண்டவர், நீ தீர்க்க தரிசனம் உரை, அவர்கள் உருவாகுவார்கள். ஆண்டவர் சொன்னபடி 1850 வருஷம் கழித்து ஒரு இனம் உருவாகி நிக்குது, ஒரு தேசம் உருவாகி நிக்குது. உங்களுக்கு என்னைக்கெல்லாம் சந்தேகம் வருதோ, கடைசி காலம் யாராவது இல்லைன்னா சொன்னா, உன் கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்கு, யூதன்னு ஒரு இனம் இருக்கு. கண்டிப்பாக இது கடைசி காலம் தான். ஆண்டவர் வாசப்படிக்கிட்ட வந்து 78 வருஷம் ஆயிடுச்சு, வாசப்படியில் நிற்கிறார். 1948 அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது. கர்த்தர் சொன்னபடி நம் கண்களுக்கு முன்பாக இது நடக்குது.